ரூ. 100 முதலீடு உங்கள் வாழ்க்கையே மாற்றும்னு சொன்னால் நம்புவீங்களா? ரூ. 100 முதலீடுங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, எப்போ தொடங்குறீங்கன்றது தான் முக்கியம். இந்த வீடியோவில் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி மொத்தமாக உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குச்சந்தையில் இப்போ தான் முதலீடு தொடங்கி இருக்க முதலீட்டாளர்களுக்கும், பங்குச்சந்தையில் முதலீடு செய்யவே பயப்படுறவங்களுக்கும், இல்லை என்கிட்ட முதலீடு பண்ண காசே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்த எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் 5000 முதலீடு பண்ணுங்கள், 10,000 முதலீடு பண்ணுங்கள், உங்கள் லைஃபே மாறும், பெரிய அமௌண்ட் சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாக இருந்தாலும் நிறைய பேரால் அவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அமௌண்ட்டில் நம்ம வந்து லைஃப் மாறும் அப்படின்னு சொல்கிறத வந்து பொய் கிடையாது, உண்மை தான். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்க்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், கட்டட மேஸ்திரியாக இருக்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களால் பெரிய காப்பை சேர்க்க முடியும். செய்ய வேண்டியது ஒரு டிமேட் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் மந்த்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறது தான். மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து நிஃப்டி 500 இருக்கலாம், இல்லை நிஃப்டி 50 இருக்கலாம். ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து மாதம் ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. மாதம் 1ஆம் தேதி உங்கள் கையில் ஒரு காசு வந்த உடனே அதில் வந்து வெறும் ரூ. 100 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அதில் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்பை திறந்து பார்ப்பீங்க. ஆப்பில் நீங்கள் போட்ட ரூ. 100 வந்து பெரிய மாற்றம் இருக்காது. குறைஞ்ச ஒரு ரூபா ஏறி இருக்கலாம், இல்லை ரூபா குறைஞ்சிருக்கலாம். பெருசாக வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இது இன்னும் ஒர்க் அவுட் ஆகாதடா ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தொடங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸ் ஒன்று நடக்குது. அந்த ரன்னிங் ரேஸில் வந்து ஓடுறதுக்காக ஒரு 100 பேர் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கிரவுண்டில் இறங்கி ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90% பேர் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஓடுவோம், நம்ம வந்து ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து கிரவுண்டில் நிற்கிறீங்க. இப்போ அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். கிரவுண்டில் நிற்கிற அந்த 10 பேருக்கு தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் போட்டிக்குள்ளே இருக்கீங்க. மீதி 90% பேர் போட்டிக்கு பேர் கொடுத்துருந்தாலும் அவங்க வெளியே இருக்கனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. அதே போல் தான் முதலீட்லேயும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு 90% பேர் வந்து என்கிட்ட நல்லா பெரிய காப்பர்ஸ் வரும்போது நான் வந்து முதலீட்டை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி முதலீட்டை வந்து தொடங்காமல் வெளியவே கிரவுண்ட்லேருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ரூ. 100 தானே அப்படின்னு அலட்சியமாக பார்க்காதீங்க. ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. முதலீடு பண்ண தொடங்கிய 10% பேரில் ஒருத்தராக இப்போ நீங்கள் மாறி இருக்கீங்க. 90 பேர்கிட்டேருந்து நீங்கள் விளங்கி இப்போ தனித்துவமான ஆளாக மாறி இருக்கீங்க. முதலீடு பண்ண 90% பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் ஏறுதா இறங்குதா, எந்த நேரத்தில் சரியான நேரம் வரும்போது நம்ம முதலீடு பண்ணலாம், மார்க்கெட் இறங்கும்போது முதலீடு பண்ணலாம், இல்லை மார்க்கெட் ஏறும்போது முதலீடு பண்ணலாம்னு வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பணம் வந்து இங்கே மார்க்கெட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமான உங்கள் பிஹேவியர் சேஞ்சே வந்து இந்த வெறும் ரூ. 100 வந்து உங்களால் வந்து ஏற்படுத்த முடியும். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த சாப்டர்லாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து மாதம் வந்து ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. 6 மாதம் முடிவில் மொத்தமாக நீங்கள் வந்து ரூ. 600 வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் ஒரு மார்க்கெட் வந்து ஃபாலிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 567 தான் நீங்கள் முதலீடு பண்ண தொகை இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸாக வந்து ரூ. 33 ரெட்டில் வந்து காட்டும். உடனே உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இவன் பேச்சை கேட்டு நம்ம தப்பான இடத்துல முதலீடு பண்ணுறோம், நம்மளோட காசு எல்லாமே போயிட்டுருக்கு அப்படிங்கிற பயம் வரும். இதுதான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கிற பயம். எப்படி ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் தான் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாங்களோ அதே போல் வந்து என்னோட பேச்சை கேட்டு ஒரு 10 பேரை இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 2 டீமாக பிரிச்சிடலாம். ஒரு டீம் என்ன பண்ணிக்கலாம், இந்த 6 மாதம் நான் முதலீடு பண்ண பிறகு நெகட்டிவ் ரிட்டர்ன் காட்டுது இல்லையா, அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் பேச்சை கேட்டு நம்ம தப்பாக ஒன்றும் முதலீடு பண்ணிட்டோம், அதனால் வந்து இது சரியான நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி செல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் எடுத்துருவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சமான அமௌண்ட்டு தான் முதலீடு பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இப்போ தேவைக்காக இல்லை, ரூ. 500 எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்
அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாடா நம்ம பணம் போட்ட பணம் வந்து நம்ம வந்து சேஃபாக ரிட்டர்ன் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய உணர்வுகள் எதுவும் வந்து இருக்காது. நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டே கொஞ்சம் தான் பார்ப்போம் அப்படிங்கிற ஃபீல் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய குரோத்தை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. ஆனால் வந்து நம்ம மார்க்கெட் இறக்கத்தில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஃபியூச்சரில் மிகப்பெரிய குரோத்தை வந்து கிரியேட் பண்ணும். அந்த சான்ஸை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் செகண்ட் செட் ஆஃப் பீப்புளாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்டடாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுனாலும் நீங்கள் மாதம் மாதம் வந்து கரெக்டான அந்த ₹100ங்கிறத வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் போன பிறகு மார்க்கெட் வந்து பயங்கரமாக பூம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணீங்கன்னா, பார்ட் பியில் இருக்க பர்சன் எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அது வந்து ஒரு 10% இருக்கலாம், 15% இருக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். இது பார்ட் ஏல இருந்து பார்க்குறவங்க உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயையோ இவன் வந்து அப்படியே இருந்து என்னடா இவ்வளோ சம்பாதிச்சிட்டானு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகி திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஹை ரேட்டில் இருக்கும். அதனால வந்து ஹை ரேட் கொடுத்து அவங்க வந்து திருப்பி வந்து இந்த முதலீட்டை வந்து தொடங்குவாங்க. இதே சைக்கிள் வந்து திருப்பி திருப்பி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ஹையா இருக்கும்போது என்ட்ரி ஆவாங்க, கம்மியாகும்போது வித்துருவாங்க. இந்த பிஹேவியர் வந்து அவங்களுக்கு வந்து தொத்து வியாதி மாதிரி தொத்திட்டு இதே இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் ஃபாலை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன் வந்தனால உங்களுக்கு வந்து அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே உங்களுக்கு செட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் பெருசாக அதை பற்றி நீங்கள் கண்டுக்காமல் என்ன பண்ணீங்கன்னா, முதலீடு பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்படியே முதலீடு பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கான ஒரு ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இல்லையா? நீங்கள் வெறும் நிஃப்டி 50ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. ஒரு 10% தான், ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து 15% வரை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ரொம்ப மினிமலாக வந்து 10% மட்டும் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ₹1200 வந்து முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்னுங்கிறது ₹1265 தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ₹65 தான் வந்து லாபமாக இருக்கும். ₹65ங்கிறது ரொம்பவே கம்மியான லாபம் தான், நான் ஒத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ₹6000 மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ₹7808 இருக்கும். லாபம்னு பார்த்தீங்கன்னா ₹1808 இருக்கும். இதில் என்ன பெரிய சேஞ்சுனா, நீங்கள் மாதம் மாதம் வந்து ₹100 வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே போட்ட அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ₹65 வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ரிட்டர்னாக வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும். அடுத்து 10 வருஷத்துக்குன்னு எடுத்துக்கும் போது நீங்கள் ₹12,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ₹20,484 இருக்கும். இதில் வந்து மொத்தமே உங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹8,484 வந்து கிட்டத்தட்ட நீங்கள் லாபமும் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட கோலை வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் 12லேருந்து 13 வருஷத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து ₹15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 27,000 இருக்கும். அதில் வந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா ₹11,400 இருக்கும். இதில் வந்து என்ன பெரிய சர்ப்ரைஸ்னா, நீங்கள் வந்து இங்கே முதலீடு பண்ண விட உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான லாபம் வந்து இங்கே கிடைச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்து 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க ரிட்டர்ன் ₹68,730 இருக்கும். லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹44,730 இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணதை விட வந்து டபுளாக வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் உணர முடியும். இதுவே நீங்கள் 30 வருஷத்துக்கு தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹36,000 மொத்தமாக முதலீடு பண்ணியிருப்பீங்க. ₹1,97,392 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். இதில் வந்து லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,61,391 வந்து லாபமாக மட்டும் கிடைச்சிருக்கும். இதில் என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு ரூபாய்க்கும் இங்கே வந்து ₹4 வந்து உங்களுக்கு ரிட்டர்னாக மட்டும் கிடைச்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் ₹100லேயே வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இப்ப இருக்க நெறைய பேர் வந்து உடனே கீழ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க 30 வருஷத்துல இன்ஃப்ளேஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? 30 வருஷத்துல உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த ரூ. 2,00,000ங்கிறது பெரிய மதிப்பே கிடையாது. அப்படின்லாம் வந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க வந்து நீங்க முதலீடு பண்ண தொகைங்கிறது லட்சத்துல கிடையாது, கோடியில கிடையாது. வெறும் பாக்கெட் மணி ரூ. 100 அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். அதுவும் இன்னைக்கு ரூ. 100ங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சில்லற காசு தான். இதே நீங்க 30 வருஷத்து வயசுலயும் நீங்க வந்து அதே ரூ. 100 தான் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டீ செலவ விட அது ரொம்பவே கம்மியான காசா தான் இருக்கும். ஆனா, இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களுக்கு பிஹேவியர் சேஞ்ச் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன பிஹேவியர் சேஞ்சுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா? அந்த முதல் ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களோட பிஹேவியர் வந்து ஒரு சின்ன சேஞ்ச வந்து உருவாக்கும். அடுத்த மாசம் நீங்க முதலீடு பண்ணும்போது, உங்ககிட்ட ஒரு ஒரு ரூ. 50 நம்ம சேர்த்து போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல ரூ. 100க்கு பதிலா ஒரு ரூ. 150 போடுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 9,000 சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, கையில ஒரு ரூ. 1,000 இருந்ததுன்னா, 9,000 பார்த்த உடனே அத வந்து உங்களுக்கே தெரியாம உங்க மைண்ட் வந்து அத ரவுண்ட் ஆஃப் பண்ண நினைக்கும். அப்ப என்ன பண்ணீங்கன்னா, கையில ஒரு ரூ. 1,000 இருந்ததுன்னா, டக்குன்னு நீங்க வந்து அந்த ரூ. 1,000 அப்படியே இன்வெஸ்ட் பண்ணீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கருந்து ஒரு ரூ. 1,000 எக்ஸ்ட்ரா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கான முதலீட்ட வந்து நீங்க பல்க்கா வந்து ஒரே இடத்துல வந்து முதலீடு பண்ணியிருக்கீங்க. இந்த மாரி வந்து உங்களுக்கே தெரியாம உங்க பிஹேவியர் என்ன பண்ணும்னா, இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தும். ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 95,000 வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்கன்னா, டக்குன்னு ஒரு ரூ. 5,000 எப்படியாவது சேர்த்து அத ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக உங்க மைண்ட் வந்து உங்களுக்கே தெரியாம வேலை செஞ்சு அந்த அந்த அமௌண்ட்ட வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். அதேபோல ரூ. 100 முதலீடு பண்ணவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து தேவையில்லாத செலவுகள வந்து கம்மி பண்ணிட்டே வருவீங்க. அந்த தேவையில்லாத செலவுகள் மூலமா போயிட்டு இருந்த காசு எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியாம அப்படியே நைஸா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறத உங்களையே எல்லாம் அறியாம ஒரு கட்டத்துல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க பிஹேவியர்லயே மிகப்பெரிய மாற்றத்த வந்து இது ரூ. 100ங்கிறது உருவாக்கியிருக்கும். வெறும் ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா உங்களால 30 வருஷத்துல ரூ. 2,00,000 சேர்க்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? இதுவே அவரு வந்து நீங்க வந்து ரூ. 500 முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க ரூ. 10,00,000 வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணியிருப்பீங்க. பாருங்க எவ்வளோ ஓட்டுறவங்க, இல்லன்னா பூக்கடை வச்சிருக்க அக்கா, நீங்கலாம் கூட ஒரு மாசம் ரூ. 500 உங்களால சேர்க்க முடியாதா? சொல்லுங்க. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அத இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து பெருசா எதுவும் பண்ண மாட்டீங்க. அந்த அந்த அமௌண்ட்ட வேற எதுக்காவது நீங்க செலவு பண்ணுவீங்க. வீணா செலவு பண்றீங்கன்னு நான் சொல்லல. அதுக்கு பதிலா உங்களுக்கு வேற ஏதாவது அந்த இடத்துல செலவு வந்துட்டே இருக்கும். அந்த செலவுகள பண்ணாம உங்களுக்கு வந்து கன்டினியூவா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்லி தரேன். எப்படி நீங்க மாசம் மாசம் எல்லாத்துக்கும் பில் பே பண்றீங்களா? சிலிண்டர் பில் பே பண்றீங்களா? ஈபி பில் பே பண்றீங்களா? தண்ணிக்கு பில் பே பண்றீங்களா? ஏதோ ஒரு பில் பே பண்ணிட்டே இருக்கீங்க. நெட்டுக்கு, ஏர்டெல் பில்லு, ஜியோ பில்லு ஏதோ ஒரு பில் பே பண்றீங்களா இல்லையா? மாடு மாரி உழைக்கிறீங்களே, உங்களுக்கு என்னைக்காவது நீங்க வந்து உங்களுக்காக நீங்க என்னைக்காவது ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த முதலீட்ட நீங்க தொடங்கும்போது உங்களுக்கான பில் அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்குங்க. இப்ப இந்த வீடியோ பார்க்குற உங்க பேரு ரமேஷா இருந்ததுன்னு வச்சுக்கங்க. ரமேஷுக்கான ரிவார்டு பில் அப்படிங்கிறத ஒண்ணு உங்களுக்கே தெரியாம மைண்ட் செட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரமேஷுக்கான ரிவார்டு பில் மாசம் மாசம் ரூ. 100. அவங்க வந்து கண்டிப்பா அந்த பில்ல பே பண்ணியே தீரணும் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. மாசம் மாசம் எப்படி ஈபி பில் வந்து கட்டியே தீரணும் அப்படிங்கிற இதெல்லாம் நீங்க பே பண்றீங்களோ, அது மாரி உங்களுக்கான ரிவார்டு பில்ல நீங்க மாசம் மாசம் பே பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணீங்கன்னா, நம்ம வந்து டீ கடை 2 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 10 வித்திருந்த டீ கடையில இப்ப வந்து ரூ. 15 குடுத்தா தான் டீ குடுக்குறாய்ங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. 2 வருஷம், 3 வருஷம் ஆச்சு. அதே ரூ. 100 தான் உங்களுக்கு ரிவார்டா என்ன? நீங்க இவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்கல்ல, அப்போ உங்களுக்கான ரிவார்டையும் அதிகரிச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுங்க, ரூ. 100க்கு பதிலா ரூ. 200 பே பண்ணுங்க. ரூ. 200 இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வருமானம் நல்லா டபுள் ஆயிருச்சு. 10,000 வாங்குன இந்த இடத்துல 30,000 சம்பளம் வருது உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கான ரிவார்ட் அதிகமாக்குங்க. ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட மொத்த லைஃப்மே மாறிடும். நீங்க முதல்ல இங்க தொடங்க வேண்டியது, முதல்ல அந்த ரூ. 100ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ட முதல்ல தொடங்கி பாருங்க. இத தான் நான் இந்த வீடியோல சொல்ல வர்றது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல பல பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.